அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பை இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 1 மணி. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ரஹாம் அவர்கள் இணைகிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்துடன் இணைந்திருக்கிற தேவ ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அதே வேளையிலே வார்த்தைகளை எடுத்து வருகின்ற பொழுதும் வார்த்தைகள் அவர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். கத்தர் அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற அந்த வெளிப்பாடுகளுக்காகவும் அவர் கொடுத்த ஞானத்துக்காகவும் அதே வேளையிலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சங்கமம் வானொலியிலே மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தியோடு இணைந்திருக்கிற அவரை வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் அனுப்புவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய வெளிப்பாடுகளோடு இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளிலும் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கே நாங்கள் தேவனை குறித்து அறிந்து வருகிறோம். ஒரு விசை எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கிறீர், வார்த்தையை அனுப்பி எங்களை புதுப்பிக்கிறீர், வார்த்தையை அனுப்பி எங்களை விடுவிக்கிறீர், குணமாக்குறீர். இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தை நம்மை விடுவிக்கட்டும். உம்முடைய சத்தியம் விடுவித்தால் அது மெய்யான விடுதலை என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையின்படியே இன்றைய நாள் ஒரு மெய்யான விடுதலை நாளாய், உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் பெருகிற நாளாய் இருப்பதாக இந்த வானொலிக்காக பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, அவரோடு சேர்ந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் பாதுகாக்கப்பட்டு எப்பொழுதும் வழி நடத்தப்படுவார்களாக, திடப்படுவார்களாக, பலப்படுவார்களாக, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, இன்றைக்கும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய கிரியையினால் ஏதாவது செய்து தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம். அதுவே பெரிய தடையாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் இயேசு நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமே அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த சிந்தையோடு நாம் வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமென். எங்களுடைய கிரியை நம்பாமல் அவருடைய கிரியை நம்பி வர வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டமாயிருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் அதை குறித்து இன்னும் அநேக காரியங்களை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை என்றால் பணக்காரரை, மணி இருக்கிறவர்களை, கொடுக்க வசதி இருக்கிறவர்களை, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும், ஆரிடத்தில் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகிற இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பிரியமானவர்களை கவனியுங்கள். இந்தியா
தேசத்திலே அதாவது 30 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு 40,000 மணி வச்சுட்டு ஆண்டவரே என்னை வெளிநாடு அழைத்து செல்லும் என்று நான் ஜெபம் பண்ணின பொழுது தேவன் சொன்னார், எனக்காக காத்திரு. அந்த 40,000 மணி அப்படியே கழுத தேஞ்சு கட்டரும்பான மாதிரி கேட்கிறவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்து 40 ரூபா வரும்பொழுது தேவன் சொல்லுகிறார், புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அந்த 40,000 40 ரூபா வரும் வரைக்கும் தேவன் பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் எப்பொழுது அது 40 ரூபாக வந்ததோ அதற்கு பிறகு இன்னொரு விதத்திலே சொன்னால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, 40 ரூபா வச்சு என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த நிலைமைக்கு வந்த பிறகுதான் சொல்லுகிறார் தேவன், புறப்பட்டு போ, என்னை நம்பி புறப்பட்டு போ. அப்ப நான் ஒரு பக்கத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேவன் புறப்பட்டு போ என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கத்துல என்னிடத்துல எதுவுமே இல்லையே ஆண்டவரே, எப்படி புறப்பட்டு போறேன்? நான் 40,000 இருக்க சொல்லி இருந்தாலாவது நான் ஒரு டிக்கெட்டை வாங்கி ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு விசாவை போட்டு என்ன செய்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ என்னிடத்தில் அது கூட இல்லை. அப்ப எப்படி போகிறேன் என்று கவலைப்பட்டேன். ஆனால் தேவ சமூகத்தை விடாமல் நான் தேடினேன். அந்த நாளிலும் இப்படி கவலைப்பட்டுட்டு அந்த ஈவினிங் கூட என்ன செய்யறோம், ஒரு சர்ச்சுக்கு போறேன் நான். அங்க தேவன் தீர்க்க தரிசனமா பேசுகிறார், மகனே போக என்று சொன்ன எனக்கு உன்னிடத்தில் மணி இல்லை என்று தெரியாதா? பாருங்க, இப்படித்தான் நம்முடைய அறிவு இருக்கிறது. அநேக வேளைகளிலே தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப தேவன் சொல்லுகிறார், போ என்று சொன்ன எனக்கு உன்னிடத்தில் மணி இல்லை என்று எனக்கு தெரியாதா? உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று அவர் அந்த நாளிலே சொன்னார். உடனடியாக எனக்குள்ளே சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, நம்பிக்கை வந்தது. ஆகவே தேவனை நம்பினேன். அதே போல டிக்கெட் இன்னொரு தேசத்திலிருந்து வந்தது, மணி இன்னொரு இடத்திலிருந்து வந்தது. நான் அப்படியே புறப்பட்டு போனேன். அப்ப கவனியுங்கள், தேவன் நீ எனக்கு என்னத்தை தருவாய், என்னத்தை செய்வார் என்று எதிர்பார்க்காமல் அவர் என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் இல்லாமல் போக மட்டும் வெயிட் பண்ணி இருந்து அதற்கு பிறகு இப்பொழுது சொல்லுகிறார், புறப்பட்டு போ. ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் தேவனால் எல்லாவற்றையும் சந்திக்க முடியும். இன்றைக்கு நான் உலகம் முழுக்க நான் போய் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனால் என்ன சொல்லுகிறேன் எல்லாரிடத்திலும் என்றால், உங்களிடத்துக்கு ஒரு பைசா கூட உங்களுக்கு தேவையில்லை. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகிற ஒரு காரியமா இருக்கட்டும், அல்லது நல்ல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஒரு காரியமா இருக்கட்டும். இப்ப ரேடியோ பிரதர் லெஸ்லி அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ரேடியோ ஊழியமாக இருக்கட்டும், அல்லது ஒரு யூடியூப் ஊழியமாக இருக்கட்டும், நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு காரியமா இருக்கட்டும், போய் தேசங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய காரியமா இருக்கட்டும், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவர் கேட்காமல் அவரிடத்தில் இருக்கிற யாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்பது கூடுதலாய் பழைய ஏற்பாட்டு காலம். என்னிடத்தில் எதுவும் இல்லை ஆண்டவரே, 2 அப்பமும் 5 மீன்களும் தான், 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கிறது என்று சொன்னால் கூட அதை வைத்து அவரால் என்ன செய்ய முடியும், 5,000 பேருக்கு போஷிக்க முடியும். அப்ப 5 அப்பங்களும் 2 மீன்களையும் வைத்து என்ன செய்ய முடியும், எதுவுமே நடக்க முடியாது என்று சொல்லும் பொழுது தேவன் அதை 5,000 புருஷர்கள் என்றால் கிட்டத்தட்ட மனைவி பிள்ளைகள் என்று பார்த்தால் மோர் தென் 25,000 பீப்புளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போஷிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அவாந்தர வழிகளிலே வழிகளையும் வனாந்தரத்திலே ஆறுகளையும் உருவாக்குகிற தேவன். ஆமேன். எங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று இருக்கிறதோ அதே இடத்திலே தேவன் ஆறுகளை, ஒரு ஆற்றை அல்ல, கிணத்தை அல்ல, தொட்டியை அல்ல, அல்லது ஒரு கேணியை அல்ல, என்ன செய்கிறாராம், ஆறுகளை, பல ஆறுகளை உருவாக்குகிற தேவன். ஆமேன்.
ஆகவே நீ என்ன செய்தாய், எவ்வளவு தசவாகம் கொடுத்தாய், எவ்வளவு காணிக்கை கொடுத்தாய், அதை வைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை. ஆகவே அப்படியான காரியத்தை நாங்கள் ஒரு பொழுதும் நம்பக்கூடாது. அவரை நம்பி வரும் பொழுது, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நம்பி வரும் பொழுது நிச்சயமாய் அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்போம். ஆமென். அப்போஸ்தலர்கள் கவனியுங்கள், 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி அருளப்பட்டிருக்கிறதை சீமோன் கண்ட பொழுது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பணத்தை கொடுத்து வாங்க இவன் முயற்சிக்கிறான். அப்ப இதுதான் மிக மிக வேதனையான ஒரு காரியம், மிக மிக தேவனை அவமதிக்கிற ஒரு காரியம். அப்ப அற்பமான ஒரு மணியை கொண்டு வந்து தேவனிடத்திலே அதை கொடுத்து, இதை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன், ஆகவே என்னை ஆசீர்வதியுங்கள் என்று நாங்கள் சொல்வோமானால் அது மிகவும் ஒரு இழிவான காரியம். இந்த காரியத்தை பார்த்த பொழுது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால். கவனியுங்கள், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கவில்லையாம் என்றால், தேவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக அறிந்து கொள்ளவில்லை. ஒரு தகப்பனிடத்திலே வந்து, அப்பா நீங்க சேர்த்து வச்சு நீங்க எனக்கு கொடுத்த மணி எடுத்து நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன், அந்த மணியை நான் கொடுத்தா என்னை ஆசீர்வதிப்பீங்களா என்று சொல்லி கேட்டா அது எவ்வளவு ஒரு தவறான காரியம். எந்த தகப்பனும் மகன் காசு கொடுத்ததினால் அந்த மகனை ஆசீர்வதிக்கிறதில்லை. எந்த தகப்பனிடத்திலும் ஒரு குமாரன் வந்து, நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கள் என்று கேட்டால் அந்த தகப்பனை அந்த மகன் அவமதிக்கிறான் என்று அர்த்தம். எந்த ஒரு சிநேகிக்கிற தகப்பனும் தன்னுடைய மகனுக்காக எதையும் செய்ய, இலவசமாய் இனாமாக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருப்பானே அல்லாமல், தன்னுடைய மகனிடத்திலோ மகளிடத்திலோ பிள்ளைகளிடத்திலே அவர்கள் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் நல்லா இருக்க வேண்டும், நல்லவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் பிரயாசப்படுவார்களே அல்லாமல், அவர்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள், இவர்களிடத்திலிருந்து காணிக்கையை வாங்கி, இவர்களிடத்திலிருந்து ஏதாவது வாங்கி நாங்கள் எங்களுடைய என்னுடைய விருப்பங்களை ஆசைகளை நிறைவேற்றலாம் என்று எந்த தகப்பனும் நினைக்கிறதில்லை. ஆனா பாருங்கள், அப்படித்தான் நாங்கள் அநேக வேளைகளிலே தேவனை குறித்து நினைக்கிறோம். அப்ப பேதுருவுக்கு தெரிகிறது, உன்னுடைய இருதயம் செம்மையா இல்லை. தேவன் இலவசமாக இனாமாக தண்ணியே கொடுத்தார். யாராவது நாங்கள் என்னத்தை கொடுத்தோம்? அவர் தண்ணியை கொடுக்கும்படிக்கு. அப்படி இந்த உலகம் முழுவதையும் கொடுத்திருந்தா கூட அவருடைய உயிருக்கு இவைகள் ஈடாக முடியுமா? அப்ப நம்முடைய அற்பமான காரியங்கள், உண்மையை சொல்ல போனால் அவைகள் நம்முடையது கூட கிடையாது. அதை கூட தேவன் தான் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அது பணமா இருக்கட்டும், அல்லது நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே உம்மை வொர்ஷிப் பண்ணினோம் என்று நாங்கள் சொல்வோமானால், அந்த பெலனை என்னை உருவாக்கினதே அவர்தான், எனக்கு பெலன் தந்ததே அவர்தான், எனக்கு அறிவு தந்ததே அவர்தான். அப்ப எல்லாவற்றையும் அவரே தந்திருக்க, நான் என்னுடையதென்று மேன்மை பாராட்ட அல்லது சொந்தம் கொண்டாட இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அநேக வேளைகளிலே இதை மறந்து விடுகிறோம். நான் கொடுத்தேன், நான் ஜெபம் பண்ணினேன், நான் ஆராதனை செய்தேன் என்றெல்லாம் என்ன செய்கிறோம்? நான் தான் அங்கே வருகிறது. ஆனால் இது எதிலுமே நான் கிடையாது.
எல்லாமே அவர் 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 அவர். ஆமென். எல்லாவற்றையும் கொடுத்தது அவர். சக்தியை கொடுத்தது அவர், பெலனை கொடுத்தது அவர், என்னை உருவாக்கினது அவர், என்னை பாதுகாத்தது அவர், எனக்கு நல்ல பேரண்ட்ஸை கொடுத்தது அவர். அப்ப எல்லாமே தேவ கிருபையினால் தான் நான் பெற்றுக்கொண்டேனே அல்லாமல் எதையாகிலும் நான் கொடுப்பதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை. இந்த பூமியையும் அது நிறைவும் அவருக்கு சொந்தமானது. அது பொன்னா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், மிருகங்கள், எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, பூமி என்னுடையது, பூமியின் நிறைவுகள் என்னுடையது என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அப்படித்தான் தேவன் சொல்லுகிறார். எல்லாமே அவருக்கு சொந்தமானது. ஆனால் அவருக்கு சொந்தமானதை எடுத்து அவருக்கு கொடுத்தோம், ஆகவே அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக தவறு. நாம் கொடுத்த அளவை வைத்து அவர் நமக்கு கொடுக்கிறவரும் அல்ல. ஆமென். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இதயத்தின் எண்ணங்கள் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று பேதுரு ஆலோசனை சொல்லுகிறார். எப்பொழுது என்று சொன்னால், மணியை கொடுத்து, ஒரு சபையிலே கொண்டு வந்து மணியை கொடுத்து, ஒரு ஊழியக்காரன் மத்தியிலே கொண்டு வந்து மணியை கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறு. மாறாக, இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறபடினால் தேவன் என்னோடு பேசுவார், தேவன் இந்த நாளிலே என்னை ஆசீர்வதிப்பார் அல்லது ஆசீர்வதிப்பார் என்று நினைப்பதை என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கவனியுங்கள் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, நம்முடைய பலியினாலே அல்ல, நாங்கள் கொடுத்ததுனால அல்ல, அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்ததினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால், என்றென்றைக்கும் பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எங்களுடைய சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எங்களுடைய பாதுகாப்புக்கு வேண்டிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் ஒரே பலியினால், அவர் தன்னைத்தான் பலியாக கொடுத்த அந்த ஒரே பலியினால் நம்மை ஒரு நாளுக்கு அல்ல, அல்லது ஒரு காரியத்தில் அல்ல, எல்லா காரியத்திலும் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆக்குவார் அல்ல, கவனியுங்கள், பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். ஆகவே இவற்றை அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆமேன். இன்னும் சிலர் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால், தேவனை நாங்கள் ஆராதித்தால் தான் தேவன் என்ன செய்வார்? எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லது தேவன் நாங்கள் ஆராதித்தால் ஆராதிப்பதற்காகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று அநேக வேளைகளிலே நாங்கள் தவறாக எண்ணுகிறோம். தேவன் அவரை ஆராதிப்பதற்காக நம்மை உருவாக்கவில்லை. எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை அவர்களை ஆராதிப்பதற்காக உருவாக்கவில்லை. மாறாக அவர்களுடைய திட்டங்கள், தீர்மானங்களை நிறைவேற்றும்படி எதிர்காலத்திலே இந்த பிள்ளைகள் மேன்மையான பிள்ளைகளாய், மகிமையான பிள்ளைகளாய், தேசத்துக்கு தொண்டு செய்கிற பிள்ளைகளாய், தேசத்தினால் போற்றப்படுகிற பிள்ளைகளாய், இந்த பிள்ளைகள் உயர்ந்து இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா தாய் தகப்பனும் விரும்புவார்கள். அதுதான் அவருடைய விருப்பம்.
அப்போ ஒரு தாய் தகப்பனுடைய விருப்பம் காலை இருந்து மாலை வர சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்பா நல்லவர் அப்பா நல்லவர் என்று சொல்லுவதற்காக அவர்களை உருவாக்காமல், அவர்களை அவர்களுக்கென்று ஒரு தீர்மானம் வைத்து அவர்களுக்கென்று ஒரு திட்டம் பார்த்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் எல்லா பேரண்ட்ஸும் விரும்புகிறார்கள். ஆனால் நன்மை செய்யும் பொழுது எந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நன்மை செய்கிறார்களோ அந்த பேரண்ட்ஸை எல்லா பிள்ளைகளும் ஆட்டோமேட்டிக்காய் வாழ்த்துவார்கள். உலகம் ஆட்டோமேட்டிக்காய் என்ன செய்வார்கள்? அந்த தாய் தகப்பனை வாழ்த்துவார்கள். அட எவ்வளவு கிரேட்டான ஒரு தாய் தகப்பன் பார், பிள்ளைகளை எப்படி நடத்தி இருக்கிறாங்க, எப்படி வளர்த்து இருக்கிறாங்க. அப்ப ஆராதனை என்பது அல்லது வேர்ஷிப் என்பது, வாழ்த்துதல் என்பது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது. ஏனென்றால் நாங்கள் செய்கிற கிரிகையின்படி. அதே போலத்தான் தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடியினால் எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்காய் அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை புகழுவோம். அவர் மேன்மையானவர், நமக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை போற்றுகிறோம். ஆனால் அவரை போற்றுவதற்காக, அவரை வாழ்த்துவதற்காக அவர் நம்மை உருவாக்கவில்லை. அப்படி நாங்கள் நினைப்போமானால் தேவனை மட்டப்படுத்துகிறோம். நீங்கள் ஏன் போற்ற வேண்டும், ஒருவரை ஏன் போற்ற வேண்டும் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், போற்றுவதனால் அவருக்குள்ளே ஒரு நல்ல கிளுகிளுப்பு ஏற்படுகிறது, ஒரு சமாதானம் பெறுகிறது, ஒரு சந்தோஷம் பெறுகிறது. அப்ப பரவாயில்ல, நான் ஏதோ நல்ல காரியங்கள் செய்துதான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்ப இப்படியான ஃபீலிங் எல்லாம் போற்றும் பொழுது, ஒருவரை போற்றும் பொழுது, ஒருத்தரை வாழ்த்தும் பொழுது வருகிறது. ஆனால் இப்படியான ஃபீலிங்குக்கு கட்டுப்பட்டவர் தேவன் அல்ல. இன்றைக்கு நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் இப்படியான ஃபீலிங்குக்கு கட்டுப்பட்டவர் தேவன் அல்ல. மாறாக நாங்கள் இவைகளெல்லாம் செய்வதற்கு முன்பதாகவே 2025 years ago அவர் என்ன செய்தார்? நமக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார். நமக்கு தேவையான சகலத்தையும் நிறைவேற்றி விட்டார். ஆமென். ஆகவே எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது. நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோமானால் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஆமென். விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. இது பிரிச்சுவல் சட்ட திட்டம், ஆவிக்குரிய சட்ட திட்டம். நாங்கள் இதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணினால், எதுவாகிலும் இந்த பூமியில எது தேவையானாலும் விசுவாசித்து அறிக்கை பண்ணினால் அது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். இன்றைக்கு அமெரிக்காவிலே பிரைம் மினிஸ்டரா இருந்த, அதாவது பிரசிடென்ட் இருந்த ஒபாமா கூட என்ன சொல்லுகிறார்? ஒன்றுமில்லாத நாட்களில் கூட ஒன் டே ஐ வில் பிகம் பிரசிடென்ட் என்று நான் பேசி இருக்கிறேன், நினைத்திருக்கிறேன், அப்படியெல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன், அப்படியெல்லாம் வாயறிக்கை பண்ணி இருக்கிறேன் என்று அவரே தன்னுடைய வாயினால் சொன்னார். அதனால் இன்றைக்கு நான் எப்படியாக வந்தேன்? ஒரு பிரசிடென்டாய் வந்தேன் என்று சொல்லி. அப்ப எதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோமோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆமென். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 இருந்து 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அப்ப பாருங்க, தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை நம்மிடத்திலிருந்து. ஆனால் நமக்குத்தான் அவர் தேவை. ஆமென். ஒரு குழந்தை பிள்ளையா இருக்கட்டும், அல்ல ஒரு பிறந்த குழந்தையா இருக்கட்டும், பிறந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை தேவை என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் மாறாக அந்த பிள்ளைக்கு தான் பேரண்ட்ஸ் தேவை.
அப்ப தாய் தகப்பன் பிள்ளைக்கு தேவையாக இருக்கிறது இல்லாமல், அந்த பிள்ளை இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது, அந்த பிள்ளை என்னை துதிக்காவிட்டால் என்னால் வாழ முடியாது, அந்த பிள்ளை எனக்கு நன்றி செலுத்தாவிட்டால் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் என்ற நிலைமை எந்த பேரண்ட்ஸுக்கும் இல்லை. மாறாக ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறந்தால் அந்த பிள்ளை டோட்டலாய் கம்ப்ளீட்டாய் என்ன செய்கிறது? தாய் தகப்பனுக்கு தாய் தகப்பன் அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் தேவையா இருக்கிறது. அதே போலதான் நமக்கும் முழுமையாக தேவன் தேவையா இருக்கிறார். தேவனுக்கு நாம் தேவை என்று அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் துதிக்காவிட்டால் இந்த கற்கள் எழும்பி துதிக்கும். அப்ப துதிக்கிறதுக்கு நீங்க தான் துதிக்கணும் என்றது கிடையாது. ஆனால் நீங்கள் துதித்தால் உங்களுக்கு நல்லது. ஏனென்று சொன்னால் துதிப்பதனால் தேவனுக்கு நன்மை அல்ல, நமக்குத்தான் நன்மை. ஏனென்றால் நாங்கள் துதிக்கும் பொழுது நம்மத்திலே இருக்கிற பிசாசு ஓடி போகிறது. நாங்கள் பார்க்கிறோம், தாவீது கிண்ணறங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது சவுலுக்குள் இருந்த பிசாசு ஓடி போகிறது. அப்ப நாங்கள் வர்ஷிப் பண்ணும் பொழுது நம்மை சூழ இருக்கிற பிசாசுகள் என்ன செய்கிறது? ஓடி போகிறது. எரிக்கோ மாதிரி இருக்கிற தடைகள் தாமதங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் துதிப்பதனால் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆனால் அது நமக்குத்தான் உதவி செய்கிறது அல்லாமல் தேவனுக்கு அல்ல. அங்க பரலோகத்திலே தேவன் என்ன செய்யவில்லை? எரிக்கோ கோட்டைகள் தேவனை சூழ்ந்திருக்கவில்லை. ஆகவே நாங்கள் துதிப்பதனால் தேவனை சுத்தி இருக்கிற கோட்டைகள் உடைக்கப்படவில்லை. நாங்கள் துதிப்பதனால் தேவன் மத்தியிலே பிசாசுகள் இருந்து ஓடி போகவில்லை. ஆனால் நாங்கள் துதிக்கும் பொழுது பிசாசினால் அங்கே தாங்க முடியாது. அங்கே தேவனை துதிக்கிற சத்தத்தை அவனுடைய செவிகளால் கேட்க முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். ஆகவே நமக்குத்தான் தேவன் தேவையா இருக்கிறாரே அல்லாமல் எங்களை நம்பி தேவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஆகவே துதிப்பது, ஜெபம் பண்ணுவது, வர்ஷிப் பண்ணுவது, ஆராதிப்பது, இவைகள் எல்லாம் நமக்குத்தான் உதவி செய்கிறது. ஆமென். ஆனால் தேவன் இதிலே டிபெண்ட் ஒன்னாக இருக்கவில்லை. ஆமென். இது மனுஷருக்குத்தான் தேவை. அதிக முக்கியமான காரியம் மனுஷரைத்தான் அது என்ன செய்கிறது? நீங்கள் ஒருவரை துதித்தால் அவருக்குள்ள என்ன வருகிறது? சந்தோஷம் வருகிறது. அல்லாமல் நாங்கள் தேவன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறார். ஏனென்றால் அவரால் எல்லாமே செய்து முடிக்க முடியும். ஆனால் அவருக்கு துக்கம் வருமானால், நான் சொல்லியும் இந்த பையன் செய்யலையே என்பதனால் தான் அவருக்கு துக்கமே அல்லாமல் அவரால் செய்ய முடியாது என்பது அல்ல. நாம் செய்யாவிட்டால் இன்னொருவரை வைத்து இன்னொருவர் மூலமாக யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மூலமாக நிச்சயமாய் தேவன் செய்யத்தான் போகிறார். ஆனால் நாங்கள் கீழ்ப்படிந்தால் நமக்குத்தான் மகிமை, நமக்குத்தான் மேன்மை. ஆமென். ஆகவே இதை ஆகிலும் கொடுத்து தேவனிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்காமல் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அதை பெற்று நாங்கள் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்போம். அது வரங்களா இருக்கட்டும், வல்லமைகளா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடா இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளா இருக்கட்டும், அவைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களிடத்தில் என்ன இருக்கிறது, எங்களால் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் எங்களை எண்ணிக்கொண்டு, எங்களுடைய கிரிகையை எண்ணிக்கொண்டு உம்மிடத்தில் வராமல் நீர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தீர் என்ற எண்ணத்தோடு நாங்கள் வருகிறோம். நீர் சகலத்தை நன்மையாய் மாற்றி போட்டு சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வந்த சகலத்தையும், அது வறுமையா இருக்கலாம், கட்டுக்களா இருக்கலாம், தடைகளா இருக்கலாம், செய்வன சூனியங்களா இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றையும், சுகஈனங்களா இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய மரணத்தினால், உம்முடைய தழும்புகளினால் நிர்மூலமாக்கி நம்மை விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி. அந்த விடுதலையை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல,
என்றென்றைக்கும் ஒரே பலியினால் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினீர் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியே இன்றைய நாளிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் பூரணம் உண்டாயிருப்பதாக, பூரணம் உண்டாயிருப்பதாக, பரிபூரணம் உண்டாயிருப்பதாக, எல்லா தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகட்டும், விடுதலை உண்டாயிருக்கட்டும். இன்றைய நாளிலே மெய்யான விடுதலை ஒவ்வொருவரை மேற்கொள்ளட்டும். போக்கிலும் வரத்திலும் என்றென்றைக்கும் இவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறபடினால் நன்றி. இவர்களை நீர் விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. இவர்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்மோடு கூட இருக்கிறீர். forever எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லோரை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்ததை இறுதி பரியந்தமும் மேன்மையாய் மகிமையாய் நடத்துவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான தேவ செய்தி கூடாக ஒருவரையும் தடப்படுத்தினீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவர் தந்த விடுதலை எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அதே போல கர்த்தரங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எடுத்து வந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு தேவ செய்தியிலே நாளில் இதே நேரம் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த தேவ செய்திக்காக, வார்த்தைகளுக்காக, வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையில் விடைபெறுகிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், 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 ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். அவை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே செல்லுகின்ற பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற பொழுதும், கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, திடப்படுத்துவாராக, காரியங்களை வெளிப்படுத்துவாராக. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியரையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக.